my grandma and me, and I can buy the suitcase for my daddy and me. Bye. ஆமாங்க, இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து பாடியில் இருக்க போத்தீஸ்க்கு தான் போகிறோம். கண்டிப்பாக என்னென்ன ஆஃபர்லாம் இருக்குதுன்னு அப்டேட் பண்ணுறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் கொடுக்குறோம். ஓகே, அன்றைக்கி பார்த்திங்கன்னா அம்மா நான் பாப்பா தான் போனோம். பாப்பாவுக்கு ஒரே ஜாலி ஆகிட்டா. வெளில கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னோன்னே ஆட்டோ புக் பண்ணி தான் நானும் அம்மாலாம் போனோம். பாப்பா இந்தளவுக்கு பரவாயில்ல, வீடியோவில் பேசுகிறதுங்கிற போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பாப்பா எப்படி பேசுகிறாங்கிறத சொல்லுங்கள். அவளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. இப்போ வீடியோ எடுக்கணும்னு சொன்னால் அம்மா நான் பேசுகிறேன்னு சொல்லிவிட்டு அவளே சொல்கிறா. சரி ஓகேடா அப்படி சொல்லிவிட்டு நானுமே அவளை பேச விட்றேன். சில பேர் சொல்லுவாங்க, ஏன் குழந்தையெல்லாம் பேச விட்றீங்க? என்னை பொறுத்தவரையும் பாப்பாவை இப்போயே கொஞ்சம் மோட்டிவேஷனாக நம்ம கொண்டு வரணும் ஒவ்வொரு விஷயத்துலையும். அப்போ தான் அவள் வந்து வெளி இடத்துல வந்து கொஞ்சம் தைரியமாக வருவான்னு எனக்கு ஒரு ஒப்பீனியன். இது கரெக்டாக தப்பான்னு நான் நினைக்கிறது சொல்லுங்கள் நீங்கள் கமெண்டில். போத்தீஸும் வந்துருச்சு. பாப்பா ரொம்ப ஜாலியாயிட்டா. அன்றைக்கி வந்து நாங்கள் வந்து இது வந்து சாட்டர்டே போயிருந்தோம். கொஞ்சம் மார்னிங்கே பார்த்திங்கன்னா ஒரு 11 o'clockலாம் நாங்கள் போயிட்டோம். 11 o'clock போனனால அன்றைக்கி ரொம்ப கூட்டம். காலையில் கொஞ்சம் கூட்டம் இல்லாத மாதிரி இருந்துச்சு. அப்புறம் போக போக நல்ல கூட்டங்க ஷாப்பில். என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா ஒரு கார்டு கொடுப்பாங்க, எந்தெந்த ஃப்ளோரில் என்னென்ன சேல்ஸ் பண்ணுறாங்கன்னு. நாங்கள் அதை வாங்க மறந்துட்டோம். சரி நம்ம எக்ஸ்லேட்லேயே போயிடலான்னு சொல்லிட்டு அதில் வந்தோம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா பட்டு சேலை செக்ஷன் ஃபஸ்ட்டு. அது செக்ஷன் பார்த்திங்கன்னா எல்லா சாரீஸ் வந்து ஆஃபரில் வச்சுருந்தாங்க. நிறைய சாரி ஃப்ளாட் 10%, 20% அது மாதிரி வச்சுருந்தாங்க. அம்மாவுக்கு வந்து அந்த ரோவை கடந்து போகும்போதே ஒரு சாரீ வந்து கண்ணில் பட்டுருச்சு. அம்மா வந்து எப்பயுமே வந்து ரொம்ப அலைஞ்சி தேடி அப்படிலாம் எடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னே ஒன்று பிடிச்சிச்சின்னா எடுத்துருவாங்க. அவங்க கிராஸ் பண்ணி போகும்போது இந்த கலர் அவங்களுக்கு பிடிச்சிச்சு. டக்குன்னு அதை தூக்கிட்டாங்க. எனக்கு இதுதான் வேணும் அப்படி சொல்லிட்டு. எதையுமே அவங்க பார்க்கலங்க, எனக்கு இது வேணும் அப்படி சொல்லிட்டாங்க. சரி அவங்க வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. வாங்கவா வேணாமா அடுத்து பார்க்கலாமான்னு ஒரு கன்ஃபியூஷன் வேறு இருந்துச்சு. ஆனால் வந்து என்றைக்குமே சில பேருக்கு வந்து ஃபஸ்ட் நம்ம செலக்ட் பண்ணுவோம். எவ்வளோ சேலை பார்த்தாலும் லாஸ்ட் வரையும் அந்த சேலை வச்சுட்டே இருப்போம் இல்லையா? அது மாதிரி தான் இன்றைக்கி இருந்துச்சு. எனக்குமே அந்த சாரீ ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. சரிம்மா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுப்போம்மா வேணாம். என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இப்போ ஆஃபர் வந்து நம்ம ஃபஸ்ட்டே வந்து பில் பண்ணிடணுமா. என்னென்னா இது ஃபஸ்ட்டே பில் பண்ணி அவங்க வந்து டோக்கன் ரைஸ் பண்ணிடுவாங்களா. அந்த டோக்கன் நம்மக்கிட்ட கொடுத்துருவாங்க. பில் பண்ண போகும்போது இந்த புடவை நம்ம வந்து கன்ஃபார்மாக எடுக்கிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் அந்த டோக்கன் கொடுப்பாங்க. சரி நம்ம உள்ளே போய் ஏதாவது வேறு சேலை பார்த்துட்டு வந்து அதை வந்து நம்ம எடுத்தோம்னா அது வந்து இல்லாமல் போயிடுவோன்னு சொல்லிவிட்டு அம்மாவுக்கு வேறு ஒரு கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு. சரி பிரியா லாஸ்ட்டாக வந்து கன்ஃபியூஷனே வேணாம், நம்ம அந்த புடவையே எடுத்துகிட்டு போயிடலான்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து டோக்கனுமே போட்டுட்டோம். இந்த சாரீஸ்லாம் பார்த்திங்கன்னா மைசூர் சில்க்ஸ் மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் வெயிட்டாக பூனம் சரிலே கொஞ்சம் ப்ரீமியமாக இருந்துச்சு. அதெல்லாம் வந்து 1300 அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதெல்லாம் ஆஃபராக இல்லை ஹையாக வச்சு அப்படி சேல் பண்ணுறாங்களா எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு அது வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த புடவை. இது வந்து 30% டிஸ்கவுண்ட்டில் கொடுத்துருந்தாங்க. காட்டனும் இல்லாமல் ஜரி வச்சு சூப்பராக இருந்துச்சு. நல்லா வெளியிலலாம் நம்ம ஃபங்க்ஷனுக்கு இந்த சாரீலாம் கட்டிட்டு போகலாம். ப்ரீமியம் லுக்காக தான் இருந்துச்சு. சரின்னு சொல்லிவிட்டு இதையும் ஒன்று நாங்கள் செலக்ட் பண்ணோம். இதோட ரேட் பார்த்திங்கன்னா 1600. ஆல்ரெடி 2000 சம்திங் இருந்த சாரீ வந்து 30% டிஸ்கவுண்ட்டில் போக 1600 நினைக்கிறேன். பை ஒன் கெட் ஒன் சாரீஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. இந்த கவுண்டரில் பார்த்திங்கன்னா ஒரு சாரீ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னொரு சாரியும் நம்ம எடுத்துக்கலாம். அது நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒர்க் சாரீஸ் கலெக்ஷன் சூப்பராக இருந்துச்சுங்க. உண்மையாகவே சொல்லப்போனால் அதிலலாம் பார்த்திங்கன்னா ஃப்ளாட் 15 to 20% வரையும் ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. எல்லா சாரியுமே எதை எடுக்குன்னே தெரியாத மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. எனக்கு நான் நல்ல சாரியை போய் பார்த்துக்கிட்டே இருந்தேன். இந்த சாரீலாம் பார்த்தீங்கன்னா 3000 அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்துச்சு. இந்த சாரியுமே நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் வந்து நம்ம ஒரு அக்கேஷனுக்கு அப்புறம் வந்து ரிசப்ஷன் அது மாதிரி கட்டப்போது நல்லாயிருக்கும். அப்புறம் எனக்கு ஒரு வயலட் கலர் சாரீ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. அந்த டேபிளில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சாரீ தான். அந்த சாரீ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. லைட் வெயிட்டாக சூப்பராக இருந்துச்சு. எனக்கு எப்போயுமே நான் சாரீலாம் ரொம்ப விரும்ப மாட்டேன், கட்டவும் மாட்டேன். ஏதாவது ஃபங்க்ஷன்னா மட்டும்தான் வேறு. அதுவுமே
எங்கள் ரிலேட்டிவ் ஃபங்க்ஷன்னா மட்டும் தான் நான் saree கட்டுறது. வெயிட் போட்டதுலேருந்து இப்போ கட்டுறது எனக்கு கட்டவே பிடிக்கல. ஆனால் அந்த saree மேலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. சரின்னு சொல்லிவிட்டு நான் அம்மா வச்சு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு பார்த்துருந்தேன். இந்த saree எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஆனால் நான் வாங்கலை, ஒரு ஆசை. நான் வச்சு பார்த்துட்டு அம்மாவுக்கு மட்டும் saree எடுத்துகிட்டு வந்துட்டோம். அப்புறம் இன்னொரு கவுண்டரில் பார்த்திங்கன்னா ஜெய்ப்பூர் காட்டன் saree, மல்மல் காட்டன் saree அதெல்லாமே இருந்துச்சு. அது 15 to 25% வரையும் ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. நம்ம வாஷ் பண்ணி கட்டினாலுமே ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த மாதிரி சாரீஸ்லாம். இதோட ரேட் பார்த்திங்கன்னா 1200 சில்லற அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு. நிறைய கலெக்ஷன் வச்சுருந்தாங்க. அம்மா வந்து ஆனால் அதில் வந்து சூஸ் பண்ணல. அம்மா கொஞ்சம் பூனம் saree மாதிரி வீட்டுக்கு கட்டுறதுக்கு வேணும்னு சொல்லிட்டு அந்த 2 saree செலக்ட் பண்ணிட்டு அப்புறம் பூனம் saree எடுக்கலான்னு சொல்லி தான் போனோம். அப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங் saree இல்லையா, இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இதெல்லாம் வந்து 780 750 அந்த ரேட்க்கு வச்சுருந்தாங்க. இது மாதிரி சாரீஸ்லாம் ஒன் சைடு. டிஷ்யூ சாரீஸ்லாம் பார்த்திங்கன்னா பை 2வே 1300 1500 அது மாதிரி நிறைய கலெக்ஷன் வச்சுருந்தாங்கங்க. இது மாதிரி கலெக்ஷன்லாம் வந்து இப்போ வரலட்சுமி நோம்புலாம் வருது இல்லையா, சில பேருக்கு நீங்கள் சாரீஸ்லாம் கொடுப்பீங்க. நீங்கள் அப்படி வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்குன்னா கூட இது மாதிரி நீங்கள் காம்போலேயே எடுத்து கொடுக்கலாம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறைய கலெக்ஷன் வச்சுருந்தாங்க. எதை எடுக்க எதில் விடனே எங்களுக்கு தெரியல. இதெல்லாம் பார்த்திங்கன்னா பூனம் சாரீஸ்லாம் பார்த்திங்கன்னா பை 1 get 1 ஃப்ரீ அது மாதிரி கொடுத்துருந்தாங்க. 700 600 550 அந்த பூனம் சாரிக்குன்னே பார்த்திங்கன்னா தனி கவுண்டர் அப்படியே நம்மளே வந்து சூஸ் பண்ணி எடுக்கிற மாதிரி அந்த ஹேங்கிங்கில் தொங்க விட்டு சூப்பராக வச்சுருந்தாங்க. இதில் பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு ஒரு 3 saree பிடிச்சிருந்துச்சு, அவங்க எடுத்துட்டாங்க. இந்த கலெக்ஷனில் தான் அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ அம்மா சூஸ் பண்ண சாரீஸ்லாம் பார்த்திங்கன்னா 550 650 அந்த ரேஞ்சில் தான் நாங்கள் செலக்ட் பண்ணியிருந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா போத்தீஸில் வந்து நமக்கு வந்து அங்கே வேலை பார்க்குற ஸ்டாஃப் வந்து ரொம்ப கேரிங்காக எது மேம் வேணும், ரொம்ப பொறுமையாக நமக்கு ஏற்ற மாதிரி நமக்கு எது பிடிக்குதா அது பிடிக்குதான்னு கேட்டு ஒன்றொன்றையுமே எடுத்து கொடுத்தாங்க. எனக்கு அந்த ஒரு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மற்ற இடத்துல பார்த்திங்கன்னா சில நேரத்தில் சில கடையில் வந்து நம்ம கேட்டால் கூட ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரியெல்லாம் இல்லை. அங்கே வேலை பார்க்குறவங்க பொண்ணுங்க பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு நம்மளை கேராக பார்த்துக்கிட்டு என்ன வேணும் மேம், இந்த கலர் பிடிக்கலையா, ஓகே மேம் இது மாதிரி பார்க்குறீங்களாங்கிற மாதிரி ஒன்று நம்மளை கேர் பண்ணி பேசினாங்க. ஒரு பொண்ணு பேர் வந்து மேரி, இன்னொரு பொண்ணு பேர் அபி. அந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் இல்லையா, அவங்க ஒரு கஸ்டமரை இவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணுறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்கள வந்து நான் எப்போயுமே மறக்க மாட்டேன். போத்தீஸ் போனால் கண்டிப்பாக அவங்கள இன்னொரு டைம் வந்து கூப்பிட்டு அவங்கக்கிட்ட தான் நான் ப்ராடக்ட்ஸு செலக்ட் பண்ண சொல்லுவேன். அந்தளவுக்கு நாங்கள் பாண்டிங் ஆகிட்டோம் கொஞ்ச நேரத்தில். இன்ஸ்கர்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா 10% ஆஃபரில் இருந்துச்சு. ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா 120 சம்திங் 160 அப்புறம் இன்னொரு கவுண்டரில் பார்த்திங்கன்னா 120 அந்த ரேஞ்சிலலாம் இன்ஸ்கர்ட்ஸ்லாம் அங்கே இருந்துச்சு. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த ப்ரீமியம் குவாலிட்டி சாரீஸ்லாம்
ஆஃபரில் போட்டிருந்தாங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம தனியாக செப்ரேட்டாக அந்த சில்க் சாரீ கவுண்டரில் வந்து நம்ம பில் போடணும். ஸோ அம்மா வந்து ஃபஸ்ட்டு அந்த பூனம் சாரிக்கெலாம் பில் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு இந்த சில்க் சாரீ கவுண்டரில் வந்து பில் போட்டுட்டு இருந்தாங்க. ஹே வா பட்டு. செகண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா சுடிதார் மெட்டீரியல் கலெக்ஷன்லாம் செம்மையாக இருந்துச்சுங்க. கலர்ஸ் பார்த்தீங்கன்னா ரா சில்கில் அவ்வளோ சூப்பராக வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 50% ஆஃபரில் இருந்துச்சு. பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் அந்த மாதிரி 1500 சம்திங்கில் இருந்துச்சு. ஒன்று வாங்கினா இன்னொன்று எடுத்துக்கலாம். சூப்பராக இருந்துச்சுங்க கலெக்ஷன். கலர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. எனக்கு வந்து ஒரு கலர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் எந்த கலர் எடுத்துருப்பேன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள். நானும் ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ்லாம் போய் ஒன்ஸ் பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 15% ஆஃபரில் இருந்துச்சு. இந்த கலெக்ஷன்லாம் இது எல்லாமே காட்டன் மெட்டீரியல் தான். மல்மல் காட்டன், சந்தேரி காட்டன், இது மாதிரி சூப்பராக வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. அவங்க எல்லாமே மெட்டீரியல்ஸ் மோஸ்ட்லி வந்திங்கன்னா சூப்பராக 15-20% ஆஃபரில் தான் வச்சுருந்தாங்க. கலர்ஃபுல்லாக இருந்துச்சு பார்க்கவே. எல்லாமே பார்த்துட்டு இப்போ வந்து நான் வந்து ஆல்ரெடி ராசிலுக்கு எடுத்தனால இதில் எதுவுமே எடுக்கலை. பட் ஆனால் ஒன்ஸ் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். கண்டிப்பாக நீங்கள் உங்களால் முடிஞ்சால் போய் விசிட் பண்ணி பாருங்கள். நீங்கள் இது மாதிரி சுடிதார் போட்டு ஸ்டிச் பண்ணி உங்களுக்கு போட பிடிக்குன்னா கண்டிப்பாக வந்து இந்த ஆஃபரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ கலெக்ஷன்ஸ் செம்மையாக இருந்துச்சுங்க. நம்ம ஃபங்க்ஷன் வியர் போட்டு போகிற மாதிரிலாம் நம்ம ஸ்டிச் பண்ணணும். அதுவுமே நிறைய ஆஃபரில் வச்சுருந்தாங்க கலெக்ஷன்ஸ். அட்ராக்ட் பண்ணு. ஓகே. குர்த்திஸ்லாம் பார்த்தீங்கன்னா 599, அப்புறம் 799, 699 அந்த மாதிரி எல்லா கலெக்ஷனும் தனித்தனியாக ஒரு டேபிளில் வச்சுருந்தாங்க. நம்ம சைஸ் பார்த்து நம்மளே கூட சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் பிராண்டட் கலெக்ஷன் எல்லாமே இருந்துச்சு அங்கே. பீபால், லிபாஸ், மேபிள்லாம் பார்த்திங்கன்னா 10% வரையும் கொடுத்துருந்தாங்க. பீபால்லாம் பார்த்திங்கன்னா கெட் ஒன் பை ஒன் கெட் ஒன்லேயே கொடுத்துருந்தாங்க. அப்புறம் நைட்டிஸ் வந்து காட்டன் நைட்டிஸ்லாம் சூப்பராக வச்சுருந்தாங்க. 450 அந்த ரேஞ்சில் வந்து இருந்துச்சு அங்கே. கலர்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. காலேஜ் கேர்ள்ஸ் அப்புறம் ஆஃபீஸ் போகிறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இது மாதிரி வெஸ்டர்ன் வேர்லாம் சூப்பரான ஆஃபரில் கொடுத்துருந்தாங்க. 25% வரையும் கொடுத்துருந்தாங்க ஆஃபர். இந்த ஆஃபரை கூட நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக வந்து உங்களால் முடிஞ்சால் விசிட் பண்ணி பாருங்கள். கலெக்ஷன் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஷால் போட்டு வந்துடும். இங்கே போய் டெடி பியர் பேக்ஸ். சும்மாவே கேர்ள்ஸ்க்கு வந்து ட்ரெஸ்ஸுலேயோ அப்புறம் வந்து இது மாதிரி காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு கண்ணு போகாமல் விடாது. அதுலேயே பார்த்திங்கன்னா போத்தீஸில் அதுலேயுமே ஒரு 50% ஆஃபர் கொடுத்துருந்தாங்க இல்லையா. அதனால் நம்ம நுழைஞ்சு உள்ளே என்னடா இருக்குதுன்னு பார்த்துடலான்னு சொல்லிட்டு பார்க்க போயிருந்தோம். ஒன்றுனா பார்த்துட்டு இருந்தோம். எனக்கு இந்த கிளிப்பு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. இந்த கிளிப்பு சூப்பராக இருக்கு இல்லையா, ஃபங்க்ஷனுக்கு எதுக்காக போட்டு போயிடலான்னு சொல்லிட்டு இதையுமே நான் எடுத்து வந்துட்டேன். ஹேர் ஆக்சசரிஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப ப்ரீமியமாக இருந்துச்சு. எதை வந்து எதை சூஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியல. அந்தளவுக்கு ப்ரீமியம் லுக்காக நம்ம காசு கொடுக்குறோம், ஒரு பொருளை வந்து ப்ரீமியமாக வாங்குகிறோன்னா கண்டிப்பாக கொடுக்கலாம். அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் என்ன தான் நம்ம வளர்ந்தாலும் நம்ம இந்த பொம்மை மேலே இருக்க ஆசை மட்டும் கிரேவிங்ஸ் குறையாது சில பேருக்கு. எனக்கு அப்படி தான். பாப்பாவும் டாய்ஸ் கேட்டால் எனக்கு வந்து இந்த பார்பி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்லா இருக்குமா, வாங்கி தரீங்களா? அழகா இருக்கு.
எடுத்தால் எவ்வளோன்னு பார்க்கலாம். அபிஷேகத்துக்கு இல்லை, நீ ஒன்று எடுத்துக்கோ. ஒன்று அபிஷேகத்துக்கு எதுவும் அம்மாவுக்கு இது ஓகே ஓகேம்மா. ஓகேவா? இங்க பாருமா. இயரிங் கலெக்ஷன்லாம் செம்ம மைன்யூட்டாக சூப்பராக இருந்துச்சு. எல்லா கலெக்ஷனுமே எனக்கு வந்து சில பிடிச்ச கம்மல்ஸ்லாம் வாங்கி வாங்கி பாக்ஸில் சேர்க்குற பழக்கம். அது மாதிரி எங்கே போனாலும் சில க்யூட்டாக இருக்க கம்மலெல்லாம் வாங்கி வாங்கி அதை நான் போடுறேனோ இல்லையோ, அது மாதிரி க்யூட்டாக இருக்கிறதெல்லாம் சேர்த்து வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி நானும் சில இதை வாங்கினேன். பேங்கிள்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் 150லேருந்தே ஸ்டார்ட் ஆச்சு. அதில் பார்த்திங்கன்னா ரெயின்போ பேங்கிள்ஸு, ட்ரெண்டிங் பேங்கிள்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க பார்க்கவே. சூப்பராக இருக்குடா பட்டு க்ரௌனு. இந்த மாதிரி ஸ்டோன் பேங்கிள்ஸ்லாம் பார்த்திங்கன்னா 1300 500 அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. அவ்வளோதான், இங்கே ஒரு பில்லு போட்டு ஷாப்பிங் முடிச்சுட்டு வந்துட்டோம் கீழே. 6th ஃப்ளோரில் வந்து எங்களுக்கு கொஞ்சம் கிராசரி ஐட்டம்லாம் கொஞ்சம் வாங்கலாம்னு சொல்லிட்டு சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போனோம். ஆனால் இந்த திங்ஸே கொஞ்சம் கையில் வெயிட்டாக இருந்துச்சு. சரி ஓகே எப்படி இழுத்துட்டு போகிறதுன்னு சொல்லிட்டு சரி பார்க்கலாம், முடிஞ்சால் வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு தான் மேலே போனோம். அப்புறம் வந்து அதில் வந்து நிறைய மளிகை ஜாமான் எல்லாமே ஆஃபரில் போட்டிருந்தாங்க. உங்களுக்கு வந்து இங்கே வந்து வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய ஆஃபர் கிடைக்கும். பல்காக வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் நிறையா சேவ் பண்ணலாம் மணியை. அந்த மாதிரி 50% ஆஃபர், 20, 30 அது மாதிரி எல்லாத்துலேயுமே ஆஃபர் தான். பிஸ்கட்ஸ்லேருந்து சில்லி பவுடர், ஆயில் ஐட்டம்ஸ், ரைஸு, அது மாதிரி எல்லா ஐட்டமுமே மோஸ்ட்லி போட்டிருந்தாங்க நான் பார்த்த வரைக்கும். நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். சரி கீழே அப்படியே அண்டர் கிரவுண்டில் லிஃப்ட்டில் வந்துட்டோம். வந்து பார்த்தா கீழே வந்து நம்ம சாரீஸ்லாம் எடுத்திருந்தா அதுக்கு வந்து அபோவ் 3000 மேலே 2000 மேலே நம்ம எடுக்கும்போது அதுக்கு வந்து வெஜிடபிள் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அதையும் வாங்கிட்டு நாங்கள் ஆட்டோ புக் பண்ணிட்டோம். பார்த்திங்கன்னா ஒரு கூப்பனும் கொடுத்துருந்தாங்க. செப்டம்பரில் வந்து அந்த 500 வந்து நமக்கு பில் வந்து லெஸ் ஆகுமா, அந்த கூப்பனுமே நமக்கு கொடுத்துருந்தாங்க. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய விளாகில் உங்களை மீண்டும் நாங்கள் சந்திக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருக்காங்கிறதையும் கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். நீங்கள் உங்கள் நியர்பை இந்த போத்தீஸ் நியர்பை இருந்தீங்கன்னா வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஆஃபரை மிஸ் பண்ணாதீங்க. பாய்.